இந்த இயேசு பொல்லாதவனாயிருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைத்தால் அது நமக்குத்தான் ஆபத்து. ஆம், இந்த இயேசுவின் பின்னால் பெருந்திரளான கூட்டம் செல்கின்றது. இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நமது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவான் போலிருக்கிறது. நம்மை போன்ற பலர் வாழ வேண்டும் என்றால் இவன் ஒருவன் சாகத்தான் வேண்டும். ஆம், ஆனால் மக்கள் எல்லோரும் இவனை மெசியா என்கிறார்கள். இவனை கடவுளின் மகன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவனா கடவுளின் மகன்? பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து கொண்டு அவர்களோடு உண்டு மகிழ்ந்து உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் நம்மை வெளிவேடக்காரர்கள் என்கிறான். விரியன் பாம்பு குட்டிகள் என்றும் ஏசுகிறான். இவனை கொன்று விடுவதுதான் நமக்கும் நல்லது. சரியாகச் சொன்னாய். இந்த இயேசு ஒரு மாயவித்தைக்காரன். மந்திர தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுகிறான். மக்கள் நமக்கு மரியாதை செய்வதற்காக நாம் வகுத்த சட்டங்களையே இவன் மாற்றுகிறான். அது மட்டுமல்ல, நம் முன்னோரான மோயிசன் வகுத்த சட்டங்களையே இவன் மீறுகிறான். நம்மை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறான். இவன் கதையை முடித்து நாம் இவனுக்கு கல்லறை கட்டிவிட வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள் தலைமை குருவே. இந்த இயேசு எப்போதும் மக்கள் கூட்டத்தோடு தானே சுத்திக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பிடிப்பது? தலைமை குருவே, முதலில் இயேசுவுக்கு எதிராக நாம் மக்கள் கூட்டத்தை திரட்டுவோம். நான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து ஒருவனை ஆசை காட்டி அழைத்து வருகிறேன். இயேசுவே, இப்போதே பிடித்து விடலாம். சற்று பொறுங்கள். பாஸ்கா பண்டிகை நெருங்கி வர இருப்பதால் அவனை இப்போது பிடிக்க வேண்டாம். காரியம் கைகூடி வரும்போது கச்சிதமாக செயல்பட்டு இயேசுவை பிடித்து விடலாம். தலைமை குருவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். தலைமை குருவே, இவனைத்தான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? என் பெயர் யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவர் பின்னால் செல்லும் நீ இப்போது ஏன் அவரை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். அந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறார். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கை நிறைய வெள்ளிக்காசுகள் தருவீர்கள் தானே? தருகிறோம் தருகிறோம். நீ எப்படி இயேசுவை அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே நிகழட்டும். இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம்.
இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான். ரபி, நீ வாழ்க. யூதாஸ், முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுக்கிறாய்? யாரை தேடி வந்தீர்கள்? நாசரேத்து இயேசுவை. நான் தான். அவனை கட்டி இழுத்து வாருங்கள். விடுவதற்குள் இவனை கைப்பாசிடம் அழைத்துச் சென்று விட்டு பிலாத்துவிடம் கொண்டு போக வேண்டும். இழுத்து வாருங்கள் அவனை. நீங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? பார்த்தவர்களே, இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறான். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூசணமும் செய்கிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை. இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். ஆண்டவரே, நன்மையை தவிர வேறு எதையும் நினைத்திராத உமக்கு முள் கிரீடமா? ஐயோ ஐயோ! ஆண்டவரே, ஆண்டவரே, புனிதமான உமது உடம்பில் எத்தனை எத்தனை கசையடிகள்! ஐயோ 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 ஐயோ! துரோகம் செய்து விட்டேனே! துரோகத்தின் சின்னமான நான் இனி எப்படி எப்படி உயிர் வாழ்வேன்? கூடாது, இனி நான் உயிர் வாழவே கூடாது. தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். ஜீவ நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றார். தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார். தேவபூமி அழைத்ததென்று நீரிமை
உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார். உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார். கொடிய முள்ளால் மகுடமிட்டும் கொடுமை தாண்டி போகின்றார். மைந்தன் போகின்றான். தேவதூதன் போகின்றான். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். ஐயோ, என்ன கொடுமை மகனே! கொடூரமாய் கசையடிகள் பட்டு முள்முடியால் உன் முகம் களையிழக்க அழகிய உன் மேனி முழுவதும் ரத்தம் வடிகிறது. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன்? மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்கா இந்த நிலை? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதா மகனே? உலக மக்களை மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இவன் தடுமாறுவதை பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போலிருக்கிறதே. இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. டேய், இங்கே வா. யார் நீ? நானா? நான் சீரேனே ஊரான் ஆகிய சீமோன். நீ எந்த ஊராயிருந்தால் எனக்கென்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். ஐயோ, நானா? வா இங்கே. இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே. ஏய் பெண்ணே, நில். எங்கே போகிறாய்? என் இறைவனை காண. அவனா இறைவன்? அவன் ஒரு குற்றவாளி. என் மீட்பரை குற்றவாளி என்று சொல்வது யார்? அன்னாஸ், கைப்பாசிடம் கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவன் செய்த துரோகத்தை. அது வஞ்சனையாளர்களின் சதி. என் ஆண்டவரால் குணம் பெற்ற, ஆறுதல் பெற்ற அநேக மக்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவர்தான் மீட்பர் என்று. பெண்ணே, அதிகம் பேசாதே, விலகினில். பெண், உண்மையை பேசினால் அதிகம் பேசாதே என்று அடக்குகிறாய். விடு, என்னை தடுக்காதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மலர் போன்ற உன் அழகிய முகம் இன்று இரத்த வெள்ளத்தில் சீர்குலைந்து விட்டதே. உன் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை தடைகள். ஆண்டவரே, உமக்கா இந்த நிலை? ஓய்வில்லா கசையடி உடலெல்லாம் கிழிக்க மறுமுறை வீழ்ந்தார் இறை மைந்தன் துடிக்க. ஓய்வில்லா கசையடி உடல் எல்லாம் கிழிக்க மறுமுறை வீழ்ந்தார் இறை மைந்தன் துடிக்க. எனக்காகவோ எனக்காகவோ இயேசுவே,
இவர்தான் எங்கள் தலைவர் என்று இந்த எருசலேம் நகரெங்கும் ஓசானா பாடி உம்மை வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீர்படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, கொடூரமான காயங்களால் உம் உடல் முழுவதும் இரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உம்மை இந்த பாரமான சிலுவையில் அறைந்தல்லவா கொல்லப் போகிறார்கள். எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. எனக்காகவோ எனக்காகவோ கலையப்படுகின்றன. ஆண்டவர் வழியில் துடிக்கின்றார். மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. தந்தையே, தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்து கொள்ளப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். யூதர்களின் அரசன். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். அம்மா, அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, அருளப்பா, இதோ உன் தாய். நான் தாகமாய் இருக்கிறேன். யாரெங்கே?
புளித்த காடியை கடற்காலில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தித்தா. இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையே, தந்தையே, இதோ உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்.
ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.